போதிய? இல்லட்டி இன்னைக்கு ரேஷன்ல அரிசி போடுதாம்ல, அதான் வாங்க போறேன். நீ வாங்கிட்டியா? ஆமா இல்ல மைனி, நான் அரிசி கொடுக்குதாம்ல. பைய எடுத்துட்டு வாட்டி போவோம் அப்போ. சரி மைனியா, நீங்க நில்லுங்க, நான் பைய எடுத்துட்டு வரேண்ணா. போய் பார்ப்போம் வாங்க மைனியா. என்ன அரி போடுதாம்னு தெரியல. நல்ல அரியா இருந்தா நல்லா இருக்கும் பாத்தியா? ஆமா மைனி, வாங்க நம்ம அங்க போய் பார்ப்போம். வீட்டு என்ன பரிமளா அரி வாங்கிட்டு வாரா? என்ன அரின்னு கேட்போம் வா. இல்லட்டி பரிமளா என்ன அரிசிட்டு போடுறா? நல்ல அரிசியா இருக்கா? அது என்னட்டி அக்கா சொல்கிறது, ஒன்றுக்காவது அரிதாண்டி அக்கா. அங்கே உள்ள நல்ல அரியெல்லாம் பதுக்கி வச்சுருக்கானு அக்காளே. இவனுக்கு இதே ஒரு சுவாலி. கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறதுன்னு காணாது, நீ பாவத்தொழுக வயிற்றுல அடிச்சுறது. இதே ஒரு சுவாலியை வச்சுட்டு திரியிறானுவன். போய் பார்த்துட்டு இன்னைக்கு நல்ல அரி தரலைன்னா இன்னைக்கு என்ன ஆகுதான்னு தெரியாது. அரியை காட்டு பார்ப்போம் பரிமளா. இப்போ இது என்ன அரி? அவன் வீட்டுக்காரர்களுக்கு நான் இதை கொடுப்பானாவே? அவன் என்ன இருக்கு ரேஷன் கடை போயாண்டு. ஆமாம் அக்காளே, பாவப்பட்டவங்களுக்கு நான் இப்படி தான் பண்ணுதான். பணக்காரவங்க வந்த உடனே உள்ளே இருக்க அரியை எடுத்து கொடுக்குதான். அவனும் எப்படி அந்த அரியை வாங்கொண்டு விற்க தானே செய்தானுவேன். நமக்கு தரலாம் இல்லையா அந்த அரியை? இன்னைக்கு போயாண்டா அவனுக்கு. இன்னையோட அவனுக்கு முடிவு கட்டான். சரி அக்காளே, நான் போண்டு வரேண்ணா. சரிடி பரிமளா. மைனி ரேஷன் கடையில் ஒரே கூட்டம் என்னையே. வேற என்ன செய்யட்டி? நெல் வாங்கிட்டு போ. இன்னைக்கு அரிசியெல்லாம் முடிஞ்சு நீ எல்லாரும் நாளைக்கு வாங்க. லே, கவர்மெண்ட் தர அரிசி மூடையில் வாங்கி கடத்திக்கிட்டு அது இல்லைன்னு எல்லாம் சொல்லுதே. அரிசி இல்லைன்னா இல்லைன்னு தானே சொல்ல முடியும். நான் ஏதோ உள்ளே பதுக்கி வச்சுட்டு இல்லைன்னு சொல்கிற மாதிரி பேசுகிறீங்க. லே, உள்ள படிக்க தானே வச்சிருக்கீங்க அரிசியெல்லாம். வார பணக்கார குட்டிகளுக்கெல்லாம் அரிசியை சும்மா கொடுக்கறது, பாவங்களுக்கு அரிசி தாரதில்லை. வண்டு பிடிச்ச அரிசியும் புழு பிடிச்ச அரியும் தாரது. இப்போ வந்து கேட்டால் அரியும் இல்லைன்னு சொல்லுது. இது என்ன நியாயம் இல்லை? அதுவும் இல்லை மம்மையிலே பருப்பு பாமாயில் எல்லாத்தையும் கடைகளில் விற்று பணம் பார்க்குறானுவன். இல்லை, உங்களுக்கு கவர்மெண்ட் தர சம்பளமும் காணாதல, பாவப்பட்டவங்களுக்கு தர அரியும் கடத்துதும். இப்போ நீ அரி தரையில்லைன்னா நாங்கள் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணணுமோ அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம். ஒழுங்கு அரி எடுத்து தால. அம்மா தாயங்களா, நீங்கள் எங்கேயும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடாதீங்கன்னா அரி எடுத்து தாரேன். இவனுங்களெல்லாம் எப்படி சொல்லணுமோ அப்படி தான் சொல்லணும். இவனுக்கு கவர்மெண்ட் சம்பளமும் வருதா, கவர்மெண்ட் வேலை கிடச்சிட்டா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாவனுங்கிற தைரியம். அம்மா தாய், எங்கள் வேலைக்கு வெயிட் வச்சிடாதீங்கம்மா. வீட்டில் புள்ள குட்டியெல்லாம் இருக்குது. அது தெரியுதல்ல, எங்களுக்கும் பிள்ளை குட்டியெல்லாம் இருக்குல்ல. நாங்கள் அதை வாங்கி தானே கஞ்சி காய்ச்சணும். நீ இருக்கவனுக்கு அறிய கொடுத்தேனா நாங்கள் எங்களை போகிறது? இனி இப்படியெல்லாம் நடக்காதுமா, மன்னிச்சிருங்க. இதுதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு. தார நல்ல அரியெல்லாம் எங்களுக்கு தந்துட்டு நீ புழு அரியை என்ன வேணாலும் செஞ்சுக்க. நல்ல அரி தரையிலன்னா அதுக்கும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்ல. சரிம்மா, நீங்கள் நில்லுங்க, நான் அரிசி எடுத்துகிட்டு வாரேன். இந்தாங்கம்மா நீங்கள் கேட்ட அரிசி. இனி எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்கம்மா, மன்னிச்சிருங்க. இப்போ இந்த அரி எங்கேருந்துல வந்துச்சு? மன்னிச்சிருங்கம்மா, இனி இந்த தப்பு நடக்காது. இனி ஒழுங்காக எல்லாத்துக்கும் அரிசி கொடுக்குறேன். அடுத்த வாட்டியும் வருவோம். பார்த்து எடுத்து பதமாக இருந்துக்க. ஒழுங்காக கேட்குறவங்களுக்கு நல்ல அரிசியை கொடுத்து பழகு. இன்னும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஹாய் மக்காஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் ஊரில் இந்த மாதிரி ரேஷன் கடையில் நடந்திருக்கான்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.